இபிஎஃப்ஓ ஓய்வூதியம் குறித்து மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ இதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பிரைவேட் கம்பெனியில் நம்ம உசுறு கொடுத்து வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனால் நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு நிதி பாதுகாப்பு வேணும் அப்படின்னு தான் இந்த EPS 95 பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை என்ன தெரியுமா? வருஷக்கணக்காக வேலை செஞ்சவங்களுக்கு இப்போ மாதம் மாதம் வெறும் 1000 ரூபாய் தான் பென்ஷனாக கைக்கு வந்துட்டுருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்றைய விலைவாசியில் ஒரு கேஸ் சிலிண்டர் வாங்கினாலே அந்த 1000 ரூபாய் காலி ஆயிடும். இதை வச்சுட்டு வயசான காலத்துல மெடிக்கல் செலவை பார்க்கறதா இல்ல குடும்பத்தை ஓட்டுறதா? இதனால கடுப்பான நம்ம பென்ஷனர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் எல்லாம் பத்தாது, குறைஞ்சது 7500 இருந்து 10,000 ரூபாயாவது உயர்த்தி கொடுங்க அப்படின்னு பல வருஷமா அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வச்சுட்டே வராங்க. சமீபத்தில் வந்த பட்ஜெட்லயாச்சும் இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு உசுர கையில பிடிச்சிட்டு வெயிட் பண்ணாங்க. ஆனா அங்கேயும் எந்த அறிவிப்பும் வராததால பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. அவ்வளோதானா, இனிமே பென்ஷன் ஏறாதா அப்படின்னு எல்லாரும் ரொம்பவே அப்செட் ஆகி இருந்த இந்த டைம்ல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சூப்பரான சம்பவம் நடந்திருக்கு. நம்ம தொழிலாளர் நலத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு அவங்களோட 15வது ஆய்வு அறிக்கையை 2026 to 2027 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. பல வருஷமா இந்த 1000 ரூபாய் பென்ஷனை வச்சுட்டு வயசானவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க அடிப்படை தேவைக்கு கூட இது பத்தல. அதனால பென்ஷன் தொகையை உடனே உயர்த்துவது பற்றி அரசு பரிசீலனை செய்யணும் அப்படின்னு அதிரடியா சொல்லியிருக்காங்க. சும்மா ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இந்த ரிப்போர்ட் அவங்க ரெடி பண்ணல, நேரடியா பல பென்ஷனர்கள் கிட்டே பேசி அவங்க கஷ்டத்தை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை மத்திய நிதி அமைச்சகம் அதிகப்படுத்தும் அப்படின்னு கராரா சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நாடாளுமன்ற நிலைக்குழுவே பென்ஷனர்களுக்கு ஆதரவா பச்சை கொடி காட்டினதுனால மத்திய நிதி அமைச்சகம் ஃபண்டை ஒதுக்கின உடனே நம்ம EPFO இந்த குறைந்தபட்ச பென்ஷனை அதிரடியா 7500 ரூபாயாக உயர்த்த அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் EPFO குறைந்தபட்ச பென்ஷன் 7500 ரூபாயாக உயர்த்தினால் நல்லதா இல்ல 10,000 ரூபாயாக உயர்த்தினால் நல்லதா? ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் குறித்து மேலும் ஏதாச்சும் புது அப்டேட்ஸ் வருது அப்படின்னா, அதாவது இதை பத்தி ஃபைனல் டிசிஷன் அவங்க என்ன எடுக்கிறாங்க, EPFO குறைந்தபட்ச பென்ஷன் உயர்த்துவாங்களா மாட்டாங்களா, இதை பத்தின மேலும் புது அப்டேட்ஸ் புதிய தகவல் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல வீடியோவா போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய அரசோட டிஜிட்டல் புரட்சியில பல வருஷமா PF சந்தாதாரர்கள் வச்சிட்டு இருந்த புகார்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திட்டம் இப்போ புது அவதாரம் எடுத்திருக்கு. அதுதாங்க EPFO 3.0. இது வெறும் சாதாரண டெக்னாலஜி அப்டேட் கிடையாது, கோடிக்கணக்கான ஊழியர்களோட தலையெழுத்தையே மாற்ற போற ஒரு மாசான திட்டம் அப்படின்னு சொல்லலாம். மக்களவையில தொழிலாளர் துறை இணையமைச்சர் ஷோபா அவங்களே விரிவா இதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுல வந்திருக்க அந்த மாசான 5 முக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றதையும் ஒன்றை ஒன்னா தெளிவா நம்ம பார்க்க போறோம். என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அண்ட் வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாக்பாட் அறிவிப்பு என்ன, ஸோ இதை பற்றியும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். நம்ம உழைச்ச பணத்தை, அதாவது நம்ம PF பணத்தை எடுக்கணும் அப்படின்னா ஒரு காலத்தில் என்ன பாடுபட வேண்டி இருக்கும்,
ஆஃபீஸா நடையா நடக்கணும், வாரக்கணக்கா காத்து கிடக்கணும். இது பத்தாதுன்னு பழைய கம்பெனில போய் கையெழுத்துக்காக கெஞ்சி நிக்கணும். இப்படி நம்ம காசை நாம வாங்குறதுக்குள்ள பாதி உசுறு போயிடுமோ அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றவங்களா நீங்க? உங்களுக்கு ஒரு தரமான மெகா குட் நியூஸ் வந்திருக்கு. இனிமே நீங்க எந்த அதிகாரியும் பார்க்க தேவையில்லை, யார்கிட்டையும் கையெழுத்து வாங்க தேவையில்லை. லட்சக்கணக்கில் உங்க பணம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்து விழ போகுது. அது அப்படி என்ன புது ரூல்ஸ் வந்திருக்கு அப்படின்றத முழுசா நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். இதுவரைக்கும் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்கா செட்டில் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த லிமிட்டை அப்படியே 5 லட்சமா உயர்த்தியிருக்காங்க. ஆமாங்க, உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, பசங்க படிப்பு செலவு இல்ல கல்யாண செலவு அப்படின்னு எது வந்தாலும் சரி, நீங்க கிளைம் பண்ணா எந்த ஒரு மனுஷனோட தலையிடம் இல்லாம சிஸ்டமே செக் பண்ணி 5 லட்சம் வரைக்கும் உங்க அக்கௌண்ட்க்கு பணத்தை உடனே வந்து அனுப்பிடும். கடந்த 1 வருஷத்துல மட்டும் 32 லட்சம் பேர் இந்த வசதியை யூஸ் பண்ணி செம ஹாப்பியா இருக்காங்க. அடுத்த சூப்பர் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த EPF 3.0 ஃபுல்லாவே பேப்பர்லெஸ்ஸா ஆக போகுது. அப்படின்னா இனிமே ஆவணங்களை குறிச்சிட்டு அதிவேகமா பணத்தை செட்டில் பண்ணுவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க PF பணத்தை மாற்றவோ இல்லை எடுக்கவோ உங்க பழைய கம்பெனி HRோட கையெழுத்துக்காக காத்து கிடக்க வேண்டிய அவசியமே இனிமே கிடையாது. இந்த 2026ஆம் ஆண்டோட பாதியில இந்த சிஸ்டம் முழுசா செயல்பாட்டுக்கு வரும்போது நம்ம ஆளுங்க PF அலுவலகம் பக்கம் எட்டி பார்க்க வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பரான அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது உண்மையிலேயே தொழிலாளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தானா என்பதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.